சென்னை பள்ளிக்கரணை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள சதுப்பு நிலப்பகுதிகளை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் முடிந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட இருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து சதுப்பு நிலங்களையும் செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கை பெற்ற பின் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜனவரி 4வது வாரத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணி கட்சிகள் குறித்து முடிவெடுக்க பழனிசாமிக்கே அதிகாரம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் கூட்டணியிலிருந்து வெளியேறிய TTV தினகரன், O பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் இணைக்கும் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவின் வியூகத்தை அதிமுக நிராகரித்தது. இந்த பரபரப்பான சூழலில் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து பேசினார். கூட்டணியோ தொகுதி பங்கியோட நாங்கள் எதுவும் பேசல. பொதுக்குழு நடந்த விவரங்களை வச்சு பேசிட்டு டெல்லிக்கு இனிமேல் நாங்கள் நாளை கழிச்சு தானே போறோம். அதுல ஏதாவது அடிஷனலா கட்சி செயல்பாடு தொடர்பா ஏதாவது பேசப்படுமா? நாங்கள் கட்சிக்கு பார்த்துருக்கிறேன். நாளை கழிச்சு டெல்லிக்கு போறோம். பாஜகவின் அதிமுக ஒன்றிணைப்பு முயற்சிகளை எடப்பாடி நிராகரித்த நிலையிலும் ஏற்கனவே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டுள்ள சூழலிலும் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளதால் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரம் இந்துக்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிரட்டல் விடுத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக X தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மோகன் பகவத் குறிப்பிடுவது சராசரி இந்துக்களை அல்ல, மாறாக மதக்கலவரங்களில் ஈடுபடும் RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளில் உள்ள மதவெறியர்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்றும், எதை வேண்டுமானாலும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பது அந்த மிரட்டலில் மறைந்திருக்கும் உண்மை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க தமிழ்நாடு சமரசமின்றி போராடும் என்பதை RSS தலைவருக்கு உரத்த குரலில் சொல்வோம் என சண்முகம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக மாவீரன் பொல்லான் பேரவை மற்றும் சமூக நீதி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. ஈரோட்டில் நடைபெற்ற அந்த அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் அருந்ததியர் சமூகத்திற்கு 3% தனி உள்இட ஒதுக்கீடு வழங்கியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் பொல்லானுக்கு ஜெயராமபுரத்தில் 10 கோடி ரூபாயில் மணிமண்டபமும் சிலையும் அமைத்து அதனை நேரில் வந்து திறந்து வைத்த முதலமைச்சருக்கு நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை மதச்சார்பற்ற கூட்டணி திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்து தீவிர பிரச்சாரம் செய்தென நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அருந்ததியர் சமூகத்திற்கு பெருமை சேர்த்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஜனவரி 25ஆம் தேதி ஈரோட்டில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்துவது உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் நடிகர் ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால திரைப்பயணம் குறித்த சுவர் ஓவியம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ரஜினிகாந்தின் பிறந்த நாள் மற்றும் அவரது 50 ஆண்டுகால திரையுலக பயணத்தை ஒட்டி வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. அந்த வகையில் சன் தொலைக்காட்சி மற்றும் பெர்கி பெஞ்ச் நிறுவனம் இணைந்து ரஜினிகாந்தின் பிறந்த நாள் விழாவை நடத்தியது. இதில் ஓவியர்கள் 5 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுமார் 100 ஓவியர்களின் கைவண்ணத்தில் ரஜினிகாந்தின் கலைப்படைப்புகளை 100க்கும் அதிகமான புகைப்படங்களாக தத்ரூபமாக வரைந்துள்ளனர். ரசிகர்கள் பலரும் அதனுடன் புகைப்படமும் செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரியாப்பட்டினம் சாருமடை கடைத்தெருவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் மற்றும் வேதாரண்யம் தலைஞாயிறு செட்டிப்புலம் உம்பளஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 20,000 என்று அறிவித்திருப்பது அநீதியாகும். எனவே எங்களுடைய துயரங்களை புரிந்து கொண்டு அரசு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் நட்டையீடாக வழங்க வேண்டும். 6 குளங்களில் படர்ந்துள்ள ஆகாய தாமரையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை விவசாயிகள் வலியுறுத்தினர்.
ரெஃபெக்ஸ் குழுமத்தில் மேற்கொள்ளப்பட்ட வருமான வரி சோதனையில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கணக்கில் வராத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், மும்பை உட்பட 30 இடங்களில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தொடர்ந்து சோதனை நடைபெற்ற நிலையில் போலியாக 1112 கோடி ரூபாய்க்கு நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாத 50க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்கள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பதையும், வெளிநாடுகளில் சுமார் 365 கோடி சட்டவிரோதமாக முதலீடு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தில் தொடர்புடையவர்கள் 37 கோடிக்கு தனி விமானம், 10 கோடி ரூபாய்க்கு சொகுசு கார்கள், 4 கோடி ரூபாய்க்கு கைகடிகாரங்கள் வாங்கி உல்லாசமாக இருந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மக்காச்சோளம் விளைச்சல் அமோகமாக இருந்தாலும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காச்சோளம் நல்ல வளர்ச்சி கண்டு தற்போது அறுவடை தொடங்கியுள்ளது. இருப்பினும் தேவை குறைவால் 1 குவிண்டால் மக்காச்சோளத்தை சுமார் 2000 ரூபாய்க்கே வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாகவும், இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு நஷ்டமே மிஞ்சுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். அவங்களுக்கு தெரிஞ்ச விலையை வைக்கிறாங்க. எங்களால் நாங்கள் விலையை வச்சு கேட்க முடியல. எதுவுமே நாங்கள் விலை சொல்கிற விலைக்கெல்லாம் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிற விலைக்கு தான் நாங்கள் போட்டு போகிற நிலைமையில் இருக்கு. வியாபாரிகள் கூட்டு சேர்ந்து மக்காச்சோள விலையை உயர விடாமல் தடுத்து அவர்கள் வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் அடைவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். குலசேகரன் பட்டினத்திலிருந்து 2027ஆம் ஆண்டுக்குள் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் வைர விழாவில் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன் 2035ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும், இதற்கான பணிகளை 5 கட்டங்களாக நடத்துவதாகவும் தெரிவித்தார். குலசேகரப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இது அங்கே 2வது ஏவுதளம் நடந்துட்டு இருக்கு, அமைக்கின்ற பணி நடந்துட்டு இருக்கு. ஏவூர்திகளை அனுப்புவதற்குள்ள என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டடங்கள், அதுக்குள்ள நிறைய இந்த ஏவுதளத்துக்குள்ள கருவிகள் எல்லாம் அங்கே பணிகள் நடந்துட்டு இருக்கு. 2027 மார்ச்சுக்கு முன்னாடி அங்கிருந்து ராக்கெட் ஏவப்படும். தொடர்ந்து பேசிய அவர் G20 செயற்கைக்கோள் பருவநிலை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்வதாகவும், 2027ஆம் ஆண்டுக்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கோவை கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு விரைந்து சுற்றுச்சுவர் கட்ட நடவடிக்கை எடுக்க குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு சார்பில் இங்கு 522 கோடி ரூபாய் செலவில் 8 பிளாக்குகளில் மொத்தம் 1848 வீடுகள் கட்டப்பட்டன. இதன் ஒரு கட்டத்தில் அரசு அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்களும் வசித்து வருகின்றனர். ஆனால் இந்த குடியிருப்புகளுக்கு சுற்றுச்சுவர் உள்ளிட்ட எந்தவித பாதுகாப்பு வசதிகளும் இல்லாததால் அடிக்கடி திருட்டு கொள்ளை சம்பவங்கள் நடப்பது இவர்களை கலக்கத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. எங்களுக்கு சிசிடிவி இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். காம்பவுண்ட் சுவர் எதுவும் கிடையாது, அது வச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். எங்களுக்கு சிசிடிவி கேமரா ஒரு ஃப்ளோருக்கு எங்களுக்கு வச்சு தரணுங்க. அந்த மாதிரி வச்சு கொடுத்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ யார் வந்துட்டு போகிறாங்க, யார் புதுசாக வர்றாங்க, யார் பழைய ஆளுங்கன்னு அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதற்கிடையே 2 கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்ட திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி சமயபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் சிமெண்ட் ஆலையில் 2 நாட்களாக நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவடைந்தது. ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாகவும், போலி பில்கள் மூலம் மூலப்பொருட்களை வாங்கியதாகவும், சிமெண்ட் மூட்டைகளை விற்பனை செய்ததாகவும் மாருதி சிமெண்ட் ஆலை மீது புகார் எழுந்தது. இதை அறிந்த வருமான வரித்துறை மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சிமெண்ட் ஆலை மற்றும் அதன் உரிமையாளர் வீடு மற்றும் ஆலையின் துணைத் தலைவர், ஆலையின் மேலாளர் வீடுகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 2ஆம் நாளாக ஆலையில் முகாமிட்டு ஆய்வு செய்ததில் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்கு மற்றும் சேவை வரி ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 30% கூலி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குமாறு ஈரோடு விசைத்தறியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. அவற்றில் பெரும்பான்மையாக ஈரோடு சரக கூட்டுறவு சங்கங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட வேட்டி சேலைகளுக்கு 30% கூலி தொகை இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதாக விசைத்தறியாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஜூன் மாதம் துவங்கி டிசம்பர் மாதம் நிறைவடையும் இந்த வேட்டி சேலை திட்டத்தில் கடந்த நவம்பர் மாதம் வரை நாங்கள் ஓட்டி கொடுத்த அனைத்து வேஷ்டி சேலைகளுக்கான கூலி 30% நிலுவையில் உள்ளது என்பதை இன்று ஈரோடு சரகம் துணை இயக்குனர் அவர்களிடம் நாங்கள் ஈரோடு, சித்தோடு, லக்காவரம், வீரபஞ்சத்திரம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பாக கூலி நிலுவையில் உள்ளது குறித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம்.
நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க கோரி ஈரோட்டில் கைத்தறி துணிநூல் துறை உதவி இயக்குநரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது 15% நிலுவைத் தொகை ஒரு வாரத்திலும் எஞ்சிய தொகை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததாக விசைத்தறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச கேரம் சாம்பியனான காசிமாவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாகும் தி கேரம் குயின் என்ற படத்தின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. மிகவும் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து சர்வதேச அளவில் கேரம் போட்டியில் வென்றவர் காசிமா. இவரது வலிமிகுந்த வாழ்க்கையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல தி கேரம் குயின் என்ற பெயரில் திரைப்படம் உருவாகிறது. இப்படத்தின் தொடக்க விழா சென்னையில் பிரம்மாண்டமாக பூஜையுடன் தொடங்கியது. காசிமா கதாபாத்திரத்தில் நடிகை ரந்தியா உமேஷ் நடிக்கிறார். முக்கிய கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் நடிக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் காசிமா தனது குடும்பத்தோடு கலந்து கொண்டார். இந்தியாவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்காவுக்கு குயின்டன் டி காக் அதிரடியான தொடக்கம் கொடுத்து மிரட்டினார். சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட அவர் 90 ரன்களில் ஆட்டமிழந்தார். 20 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்கா 213 ரன்கள் குவித்தது. அடுத்து இலக்கை துரத்திய இந்திய அணிக்கு துணை கேப்டன் சுப்மன் கில் கோல்டன் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். ஒருபுறம் விக்கெட் சரிந்த போதிலும் மறுமுனையில் திலக் வர்மா அரை சதம் விளாசி அசத்தினார். இருப்பினும் இந்தியா 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்து 51 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதனிடையே ரன்களை வாரி வழங்கிய அஷ்தீப் சிங் ஒரே ஓவரில் 7 அகலப்பந்துகளை வீசி T20 போட்டியில் ஒரு ஓவரில் அதிக அகலப்பந்து வீசிய வீரர் என்ற மோசமான சாதனையை படைத்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது. 2026ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்தியா இலங்கை இணைந்து நடத்தும் இத்தொடரில் 20 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியாவில் டெல்லி, மும்பை, சென்னை, அகமதாபாத், கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களிலும் இலங்கையில் கொழும்பு, கண்டி ஆகிய இடங்களிலும் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் ஆரம்ப விலை 100 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது. டிக்கெட்டுகளை ICCயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். வயதை வென்ற வசீகரம் கொண்டவர் ரஜினிகாந்த் என்று அவரது பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை கொண்டவர் என்றும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற நெஞ்சம் கொண்டவர் என்றும் ரஜினிக்கு முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். 6லிருந்து 60 வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்தெழுக்கும் எனது நண்பர் ரஜினிகாந்துக்கு உளம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மென்மேலும் பல வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் தங்கள் வெற்றி கொடி தொடர்ந்து பறக்கட்டும் என்றும் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் வாழ்த்து கூறியுள்ளார். சன் செய்தி எதிரொலியாக ஸ்ரீவைகுண்டத்தில் சேதமடைந்த தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை பாலம் சீரமைப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். தாமிரபரணி ஆற்றின் அணையில் மேல் பகுதியில் 150 ஆண்டுகளுக்கு முன்பு 20க்கும் மேற்பட்ட கல் தூண்களுடன் பாலம் அமைக்கப்பட்டது. இதில் தற்போது சிமெண்ட் பெயர்ந்து கம்பிகள் வெளியில் தெரியும் நிலையில் மிகவும் ஆபத்தான சூழலில் இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். பாலத்தின் உறுதித்தன்மையை விரைவாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை குறித்து சன் செய்தியில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை பாலம் சீரமைப்பு குழுவினர் ஆற்றுப்பாலத்தை ஆய்வு செய்து விரைவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர். தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் கீழடி அகழ்வாய்வு மற்றும் அருங்காட்சியகத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல அறிவியல் சார்ந்த எழுத்தாளர் மைக்கேல் ராய்ஸ் பார்வையிட்டார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அருங்காட்சியகத்தின் ஒவ்வொரு கட்டட தொகுதியையும் பார்வையிட்டு குறிப்பெடுத்துக் கொண்டார். மேலும் அகழாயில் கிடைத்த அரிய பொருட்களையும் அவர் வியப்புடன் கண்டு ரசித்தார். கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிடவே இந்தியா வந்துள்ளதாகவும் இது சர்வதேச அளவில் தனித்துவமாக விளங்குவதாகவும் மைக்கேல் ராய்ஸ் தெரிவித்தார். ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிக லாபம் தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 3 பேரை பாதிக்கப்பட்ட நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்ற ரியல் எஸ்டேட் அதிபருக்கு நண்பர்கள் மூலம் லூர்துராஜ் என்பவர் பழக்கமாகியுள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் 40 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 3 மணி நேரத்திலேயே 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என ஆசையை தூண்டி பணத்தை பெற்றுள்ளார் லூர்துராஜ். ஆனால் நேரம் கடந்த பின்னரும் பணம் திரும்ப கிடைக்காததால் சந்தேகமடைந்த ஆனந்த் லூர்துராஜையும் தொடர்பு கொள்ள முடியாததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். பின்னர் தனது வழக்கறிஞர்கள் உதவியுடன் லூர்துராஜை தேடி வந்தபோது தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த லூர்துராஜ் உள்ளிட்ட 3 மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். ரியல் எஸ்டேட் அதிபர் ஆனந்த் போலவே வேறு யாரையும் லூர்துராஜ் ஏமாற்றி உள்ளாரா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாடு முழுவதும் விமான டிக்கெட் முன்பதிவின் போது மறைமுக கட்டணங்களால் 80% பயணிகள் பாதிக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிப்பு நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ள நிலையில் விமான பயணிகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்த சர்வே ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் பல்வேறு விமான சேவை நிறுவனங்களின் டிக்கெட் முன்பதிவின் போது மறைமுக கட்டணங்களால் பயணிகள் பாதிக்கப்படுவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் 302 மாவட்டங்களில் சுமார் 1,24,000 விமான பயணிகளிடம் விமான பயண அனுபவம் குறித்த சர்வே எடுக்கப்பட்டது. இதில் 80% பயணிகள் மறைமுக கட்டணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. உதாரணமாக டிக்கெட் கட்டணம் தவிர்த்து சீட் தேர்வுக்கான கட்டணம், சிறப்பு வசதிக்கான கட்டணம் போன்றவற்றுக்கு கூடுதலாக பணம் செலுத்தும் நிலை உள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் டிக்கெட் முன்பதிவு அல்லது ரத்து செய்யும் போது தேவையற்ற விளம்பரங்களால் இடையூறு ஏற்படுத்துவதாகவும் பயணிகள் கூறுகின்றனர். சென்னையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 96,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 98,000 ரூபாயை எட்டி புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,250 ரூபாய். தங்கத்தை போல வெள்ளியின் விலையும் இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கிராமுக்கு இன்று 6 ரூபாய் உயர்ந்துள்ளதால் வெள்ளியின் விலை 1 கிராம் 215 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. வேப்பனஹள்ளி, குந்தாரப்பள்ளி, குருபரப்பள்ளி, அத்திக்குண்டா, மாதைப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துடும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு. இப்போ இப்படி இருக்குன்னா ரோடு வந்து ஒரு 10 அடிக்கு போகிறோம், ஆளுங்களே தெரியல, பகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. 10 மணிக்கு மேலே தான் அந்த வெயில் வந்தப்பனால தான் கொஞ்சம் ஆளுங்க முன்னாடி தெரிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறது. டிசம்பர் மாதம் எப்பவுமே இவ்வளோ இருக்காது குளிர். இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் வெகுநேரம் நீடித்த பனிமூட்டத்தால் சாலைகளில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. பனிமூட்டத்திற்கு இடையே நடைபயிற்சி சென்ற பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். சிரமத்திற்கு மத்தியிலும் இலைகளின் மீது பனித்துளிகள் படர்ந்திருந்தது ரம்மியமாக காட்சி